சுத்த கிருபை. அவருடைய கிருபையை நாம் கொண்டாடும்படி, நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிறோம். எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. எல்லாம் அப்படியே ஆண்டவர் நோக்கி, இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. இன்னொரு முறை சபையெல்லாம் கலந்து சொல்லுவோமா? இயேசுவே, எல்லாம் சொல்லணும். என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, நீங்க இல்லாம, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. கை தட்டி, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கலையில கிருபையும் மலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. கலையில கிருபையும் மலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறுப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தால் மறுப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையார். நம்ம துணையாளர் அவர். எல்லாம் பாடுங்க. ஏ ரகமா மாமா அரசகதனமா துணையாளரே. இன்னொரு முறை, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையா
இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் எஜமானனாய் இருக்கிறவரே, எங்கள் துணையாளராய் இருக்கிறவரே, எங்கள் எபினேசராய் இருந்தவரே, இதுவரையிலும் எங்களை சுமந்தவரே, எங்களை போஷித்தவரே, எங்களை நடத்தினவரே, எங்களை ஆசீர்வதித்தவரே, எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்தவரே, எங்களை ஜீவனுள்ள கணக்கிலே வைத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்திலே வருவதற்கு கிருபை கொடுத்தீரே, உம்மை ஆராதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீரே தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்தில் நீங்க பேச போற வார்த்தைகளை நான் கேட்கும்படி, அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கும்படி, அதன்படி நான் நடந்து கொள்ளும்படியாக நான் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னோடு நீர் பேசும். என்னை என் தேவைகள் எல்லாம் அறிந்தவர், என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர் நீரே வார்த்தை கொண்டு என்னோடு பேசி பலப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பக்கத்தில் கரங்களை பிடித்து அவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? நேற்று தினத்திலே ஆண்டவர் சிறப்பாக கர்த்தருக்கு மகிமையாக 39வது நாளினுடைய உபவாச ஜபத்தை காலையில் 5:30 மணிலிருந்து மாலையில் 5:30 மணி வரைக்கும் ஆண்டுடைய பாதத்திலே கழிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வந்தவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நிச்சயமாக தேவ பாதத்திலே அமர்வது என்று சொன்னால் அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. தேவ பாதத்திலே அமர்ந்து நீங்கள் ஜெபித்தீர்கள், நிச்சயமாய் அந்த ஜெபங்களுக்கு பதில் உண்டு. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமாம், சகல ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வருவார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். கேட்டு சும்மா இருக்கிறவர் அல்ல, கேட்ட ஜெபத்தை அவர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அவருடைய வார்த்தை நாம் தொடர் செய்தியாக எபேசி புத்தகத்திலிருந்து நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். அதை நாம் முடிக்கலாம். பிரியமானவர்களே, டுடே நாம் ட்ரை பண்ணலாம் முடிப்பதற்கு. ஆமாம், கடந்து செல்லலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் இன்றைக்கு 30ஆம் வசனத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். அன்றியும் யாருன்னா ஒருத்தர் வாசிங்களா? அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. 30ஆம் வசனத்தை நாம் இன்றைக்கு கூர்ந்து கவனித்து அதை நாம் கற்றுக்கொள்ளுவோம். பிரியமானவர்களே, இதில் 30ஆம் வசனத்தில்
பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமென். என்ன ஆவி? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்று பவுலடியார் எழுதுகிறதை பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக துக்கம் அடைவார்? பரிசுத்த ஆவியானவர் ஒரு சக்தியா இல்லாவிட்டால் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவரா என்று நாம் பார்க்க போகின்றோம். மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் முத்திரிக்கப்பட்டீர்கள் என்ற வார்த்தையும் வருகிறது. முதலாவது பரிசுத்த ஆவியானவர் யார் என்றதை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. Who is Holy Spirit? என்ன பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவர் சக்தியா இருப்பாரா? இல்லாவிட்டால் அவருக்கும் சென்ஸ் இருக்கிற மாதிரி ஆள்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குமா? துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொன்னால் ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, அவர் சக்தி இல்லை, அப்போ சக்திக்கு துக்கம் இருக்காது, சென்ஸ் இருக்காது. துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். எந்தெந்த காரியத்தை நாம் வாழ்க்கையில் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார் என்றதையும் நாம் பார்க்க போகின்றோம். அல்லேலூயா. அப்படி துக்கப்படுத்தினவர்களுக்கு என்ன நடந்தது என்றதையும் பார்க்க போகின்றோம். பிரியமானவர்களே, ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வேதத்தை நாம் பிரித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் படிக்க போகின்றோம். ஒரே தலைப்பு தான், ஒரே வசனம்தான். இந்த வசனத்திலிருந்து பல பல வகையான வார்த்தைகளை நாம் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகின்றார். அல்லேலூயா. முதலாவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். Who is Holy Spirit? யார் பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்றதை நாம் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை அவரை அப்படின்னு வந்திருக்கு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அவரை அப்படின்னு வந்தா, இப்போ ஒரு பொருளை நாம், இப்போ ஃபோன் இருக்குது, இவரை தாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதை தாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பொருளையோ மனுஷனை தவிர வேற எதையோ பார்க்கின்ற போது நாம் இட் என்றதை யூஸ் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைங்களா? அதை இதை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அது இல்லை இது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர். சொல்லுங்க, அவர். ஆயனா தெரியுதா? அல்லேலூயா. ஆயனா அப்படின்னும் போது இந்த பரிசுத்த ஆவியானவர் சக்தி இல்லை, व्यक्ति. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சக்தி இல்லை, व्यक्ति அப்படின்னா என்ன? நம்மளுடைய தேவனை நாம் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியாக நாம் வேதம் கருதுகிறதை நாம் சொல்லுகிறோம். அல்லேலூயா. தேவன் ஒருவர் தான், ஒன் காட், 3 persons. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே தேவன் 3 ஆள் தத்துவம் உள்ளவராக தன்னை வெளிப்படுத்தினார். பிதாவும் தேவன்தான், குமாரனும் தேவன்தான், பரிசுத்த ஆவியானவரும் தேவன்தான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ இதில் எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லை. கவனிங்க, இதை வேதத்தை நம்புகிறவன் தான் புரிந்து கொள்ள முடியும். ஆவிக்குரியவன் தான் இதை புரிந்து கொள்ள முடியும். தேவனை விசுவாசிக்கிறவர்கள் தான் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. கவனிக்கணும், பிதாவை யாரும் பார்க்கல,
பரிசுத்த ஆவியானவரும் யாரும் பார்க்கல, ஆனால் ஜீசஸ் மாத்திரம் மாம்சத்தில் வந்ததுனால எல்லாரும் பார்த்தாங்க. புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. பிதாவை வெளிப்படுத்துறதுக்காக தான் குமாரனாகிய இயேசு இந்த பூமியிலே வந்தார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவரையும் நாம் பார்க்க முடியாது, ஆனால் பெற்றுக்கொள்ள முடியும். காற்றை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? போது பாரு, இங்கே போது பாரு, பார்த்தீங்களா? காற்று இல்லைன்னு சொல்ல முடியுமா? காற்று இல்லைன்னா உலகமே இல்லை, மனுஷ உலகமே இல்லை. ஆமென். காற்று என்ன பண்ணுறோம்? சுவாசிக்கிறோம். காற்றை சுவாசிக்கிறோம், விடுறோம், சுவாசிக்கிறோம், விடுறோம். ஆனால் சுவாசிக்கிற, ஆனால் எப்படி வந்துச்சுன்னு தெரில. உனக்கு இருக்குது காற்று. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போது சுவாசிக்கலைன்னா காற்று இல்லைன்னு சொல்ல முடியும். சுவாசிக்கிறதுனால எனக்குது, ஆனால் என்ன பண்ண முடியாது. தோத்திரம். அல்லேலூயா. எப்படி இருக்குது அது? கலர் எப்படி இருக்குது பாரு, எந்த கலரில் இருக்குது. அல்லேலூயா. அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ண முடியும்? சுவாசிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். ஹோலி ஸ்பிரிட் அப்படிதான். அவர் ஆள் தத்துவம் உள்ளவர். நான் கவனிங்க, அவருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமாம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி அனுப்பப்பட்டார். சொல்லுங்க, யாருக்குள்ளே? ஆமாம். அங்கே 16ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்களன்னா, அவர் நமக்குள்ளே 17 அவர் யாருக்குள்ளே இருக்கும்படி வந்தாராம். இருக்குது அந்த வசனம் 16 இருக்குதுல்ல. என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. இது எப்போ சொல்லப்பட்டதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் தந்தருளப்படுறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. தந்தருளுவார் அப்படின்னா இன்னும் அப்போ இந்த வசனத்தை சொல்லுகிற போது பரிசுத்த ஆவியானவரை இன்னும் கொடுக்கல. ஆமென். அல்லேலூயா. எப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தாருன்னா, இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மீண்டும் 40 நாள் சீஷர்களுக்கு ஒரு ஷார்ட் டர்ம் கோச்சிங்கை கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம்தான் அவர் பரலோகத்துக்கு ஏறி அப்பாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இவர் ஏறின பிறகு, இவர் பரலோகத்துக்கு போயின பிறகு 10 நாளைக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார் பூமி மேலைக்கு. அல்லேலூயா. அன்னிலிருந்து இன்னும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், சபைகளுக்குள்ளே இருக்கிறார், பூமிக்குள்ளே இருக்கிறார். அவர் பூமியில் இருக்கிறவர், சபையில் இருக்கிறவர் நமக்குள்ளே வரணும், நமக்குள்ளே வரணும். அல்லேலூயா. நமக்குள்ளே வந்தாதான் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். ஏன்னா நம்ம சரீரம் மாம்சக்குரியது, பாவம் நிறைந்தது, உலகம் எல்லாம் பாவத்தில் இருக்குது. எப்படியனா சாஞ்சரும் இந்த சரீரம். இந்த சரீரத்தை சாயாமல், வலுவாமல், விழாமல் பரிசுத்தமாய் பாதுகாக்கிறது எதுனா இருக்கான்னா அதுதான் பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, என்னது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வரும்போது நமக்குள்ளே முதலாவது ஒரு ஆறுதல் கிடைக்கிறது, நமக்குள்ளே ஒரு தைரியம் கிடைக்கிறது, நமக்குள்ளே வல்லமை கிடைக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிறாரு, சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறாரு. அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் இருப்பார் என்று சொன்னால் நீ நானும் கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழ்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் அவர் வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே எதுக்காக வருகிறார் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்மளை மாற்றும்படி வருகிறார். அல்லேலூயா. சுபாவங்களை மாற்றுகிறது பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய கிரியைகளை மாற்றுகிறது பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய வாழ்க்கையிலே தூய்மைப்படுத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு தங்கி இருக்கிறதுக்காக வந்தார். அல்லேலூயா. இன்னும் என்ன வேலை பண்ணுறாரு பரிசுத்த ஆவியானவர்னா, பரிசுத்த ஆவியானவர் அதை காட்டிலும் முதன்மையான ஒரு காரியத்தை பண்ணார். அது என்ன காரியம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் பரலோகத்துக்கென்று, அந்த வருகைக்கென்று, அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று
ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்று முத்திரை போட்டவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, கவனிங்க. பாவத்துக்கு பரிகாரம் மனுஷனுக்கு கொடுப்பதற்கு பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் மூன்றில் ஒன்றாக அவர்கள் பரலோகத்தில் தீர்மானித்தார்கள். ஆமாம், குமாரனை அனுப்ப வேண்டும். அந்த குமாரன் இரத்தத்தை சிந்தி பாவங்களிலிருந்து மன்னித்து அவர்களை பரிசுத்தமாக்க வேண்டும். அப்போ பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இவர்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று தெரிவதற்காக ஆயத்தப்படுவதற்காக அவர்களுக்கு முத்திரை போட்டது பரிசுத்த ஆவியானவர். அதில் சொல்ல மாட்டீங்களா? முத்திரை என்று சொன்னால் அந்த ஓடை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கவனிங்க, நீங்கள் இப்போது 10th கிளாஸ் எக்ஸாம் எழுதுவீங்க. எழுதின தரப்பாரம் உங்களுக்கு என்ன வரும்னா பாஸா ஃபெயிலா அப்படின்றத ரிசல்ட் வரும். ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன வரும்னாக்கா மார்க் லிஸ்ட் வரும். அல்ல சொல்லுங்கள், வருமா வராதா? மார்க் லிஸ்ட் வரும். அந்த மார்க் லிஸ்ட்டில் வெறும் காலேஜ் பேர், வெறும் மார்க்கு யார் மார்க் பாஸ் செய்கிறாங்க பேர் மார்க்கில் போட்டு பாஸ் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் என்ன ஆகாது? செல்லாது. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு என்ன உழணும்? சீல். ஆமாம், சீல். இங்கிலீஷில் சொன்னீங்க சீல். அதுதான் முத்திரை. ஆமாம், என்ன பண்ணணும்? சீல். சீல் இருந்தால் தான் அந்த சர்டிஃபிகேட்டு வேல்யூபிள். சீல் இல்லைன்னா நீ பாஸ் ஆகியும் பிரயோஜனம் இல்லை, நீ படித்தும் பிரயோஜனம் இல்லை, மார்க் லிஸ்ட் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. சீல் சைன் இல்லாத மார்க் லிஸ்ட்டு எப்படி செல்லாதோ பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை இல்லாத விசுவாசியும் செல்ல மாட்டான். ஆமென் சொல்ல மாட்டிங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக வந்தாருன்னா, ஆமாம் இந்த மகன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், பாவத்துக்கு பரிகாரம் பெற்றிருக்கிறான், இயேசு ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறான், ஆமாம் இந்த மகன் கழுவப்பட்டதுனால நான் முத்திரிக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஒரு முத்திரையை போட்டு நமக்குள்ளேயே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. எப்போ வரைக்கும் இருப்பாருன்னா மீட்கப்படும் நாள். அப்படின்றால் நாம் இந்த உலகத்திலிருந்தே மீட்கப்பட போகின்றோம். மீட்கப்படுறதுனா பாவத்தில் இல்லை, ஆல்ரெடி பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு பாவத்திலிருந்து வந்தவங்களுக்கு தான் முத்திரை போடுறது. இப்போ அந்த முத்திரை எதுக்காகனா நம்ம பரலோகம் சேருவதற்கு வரைக்குமாக அந்த முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அதை காமிச்சு கொடுக்குருவாங்க. ஒன்று எபேசியரில் இருக்குது அந்த வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அந்த வசனத்தை வாசிங்கம்மா. நீங்களும் எங்களும் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வாசிங்க கரெக்டா. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால், பாத்தீங்களாங்க போட்டிருக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. ஒரு கைத்தட்டி நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அவருக்குள் என்ன போடப்பட்டிருக்கிறோம்? எல்லாரும் இல்லை, ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்டவர்களை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்து முத்திரை போடுவார். இப்போ பரிசுத்த ஆவியானவரை யாரெல்லாம் பெறாமல் இருக்கிறாங்களோ அவர்கள் இன்னும் முத்திரிக்கப்படவில்லை. முத்திரிக்கப்படாமல் நீங்கள் இருந்தீங்களானா பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே முத்திரிக்கப்பட்டிருந்து அவரை துக்கப்படுத்தக்கூடாது. இப்போ தான் செய்தி. அல்லேலூயா. இது இந்த பேசிக் உங்களுக்கு புரியறதுக்காக இதெல்லாம் சொல்லணும், இல்லைன்னா ஒன்றும் புரியாது. புரிஞ்சுச்சிங்களா? அப்போது நம்மளை பரிசுத்த ஆவியானவர் மீட்கப்படும் நாளுக்கென்று, அப்படின்னா பரலோகத்துக்கென்று நம்மளை சீல் போட்டு சைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவன் பரலோகத்துக்கு சொந்தக்காரன், பரலோகத்துக்கு தகுதி உள்ளவன் அப்படின்ட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் உங்களுக்கு சீல் போட்டு உங்களை சைன் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? செலக்ட் பண்ணிட்டாரு உங்களை பரலோகத்துக்கென்று. அப்போ நீங்கள் செலக்டட் ஒன். நீங்கள் பார்க்கும்போது நியமிக்கப்பட்டவர்கள். ஆனால் இப்போ செலக்ட் ஆகிட்ட நீங்கள் இன்னும் போல இல்லையா பரலோகத்துக்கு? இங்கே கதம். அல்லேலூயா.
அப்போ பரிசுத்தாவியை பெற்றங்க, பரிசுத்தாவினால் முத்திரிக்கப்பட்டீங்க, பரலோகத்துக்கென்று உங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கப்பட்டாச்சு, பரலோகத்துக்கென்று எலிஜிபிள் ஆயிட்டீங்க. நீங்கள் இப்போ ஆயிட்டவங்க இப்போ பரலோகத்துக்கு போல கொஞ்ச நாள் பிடிக்கும். மறித்துனா போகணும், இல்லை அவர் வருகையில்னா போகணும். இந்த ரெண்டு இதில் போகணும் நம்ம இல்லை. அப்போ அது வரைக்கும் இந்த பூமியிலே நம்ம இருக்க போகிறோம். நான் சீல் சைன் போட்டு நான் முத்திரிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு பரிசுத்தாவி பெற்றிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அவரை துக்கப்படுத்தக்கூடாது. புரிஞ்சுச்சா? அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாரு, எத்தனை காரியத்தை செய்கிறாருன்னு நம்ம பேசணும் இவ்வளோ நேரம். அதை காட்டிலும் ஹைலைட் என்னன்னா, உன்னை பரலோகத்துக்கு முத்திரித்தவர் ஆவியானவர் தான். அப்போ அந்த முத்திரை பெற்றவர்கள், அந்த சீல் சைன் போட்டு எலிஜிபிலிட்டி பண்ணப்பட்ட நீங்கள் பரிசுத்தாவி முத்திரிச்சிட்டாருன்னு சொல்லி எப்படியான அப்படி வாழ்ந்தா ஆவியானவர் துக்கப்படுவார், உங்களை விட்டு போக மாட்டார். கவனிங்க, முத்திரிக்கப்பட்டவர்களுக்குள்ளே வந்த ஆவியானவர் போக மாட்டார். போயிட்டாருன்னா திருப்பியும் உலகத்துக்கு போயிடுவான். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே முத்திரை போட்ட ஆவியானவர் நம்மளை விட்டு போகிறதுக்கு இல்லை. பழைய ஏற்பாடில் தேவைப்படும் போது வருவார், திருப்பி போயிடுவார். பழைய ஏற்பாடு கதை. யாருக்கு தேவையோ அவர்களுக்குள்ளே தான் வருவார், எல்லாருக்குள்ளே வரமாட்டார். ஆனால் புதிய ஏற்பாடில் அப்படி அல்ல. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறாங்களோ அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவர். அதான் வித்தியாசம் பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும். அப்போது அந்த மேல் அறையிலே பெந்தோகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கவே இருக்கிறார். அவரை மகிமைப்படுத்தாத சபைகள் இருக்கு, அவரை தெரிஞ்சுக்காத மக்களும் இருக்கிறாங்க, அவரை ஒதுக்கி வச்ச ஜனங்களும் இருக்கிறாங்க, அவரை பெறாத ஜனங்களும் இருக்கிறாங்க. கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் முத்திரை இல்லாமல் எந்த மனுஷனும் பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணணும்? அப்போ பரிசுத்த ஆவியை பெறாதவங்க எப்படிங்க பாஸ்டர்? பரிசுத்த ஆவியை கேட்காதவங்க எப்படின்னா, கேட்கலன்னா பெற்றுக்கலன்னா போக முடியாது. அல்லேலூயா. நம்ம யோவான்ல அப்பயே வாசித்தோம், உலகம் அவரை அறியாது, உலகம் அவரை அறியாது, அவரை பெற்றுக்கொள்ளாது. அப்போ யார் உலகம்? ஏசப்பா ஏற்றுக்காதவன் எல்லாம் உலகம். இயேசுவை ஏற்றுக்கினவன் தான் தேவ பிள்ளை. அவன் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும், அதை நம்ப முடியும், அதை அறிய முடியும், பரிசுத்தாவிலே நடக்க முடியும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? அல்லேலூயா. இப்போ தான் மெசேஜுக்கு நான் போகிறேன். இது வரைக்கும் பரிசுத்த ஆவியை பற்றி ஒரு ஓரெல்லாம் சொன்னேன். தியாலஜிக்கல் அந்த ஸ்டடீஸில் பரிசுத்த ஆவியானவர் என்றதே ஒரு சப்ஜெக்ட். நியூமட்டாலஜி அப்படின்வாங்க. ஆமென். நியூமா என்ற வேர்டு கிரீக்கிய வேர்டு. நியூமா என்றால் ஆவி, பரிசுத்த ஆவி, அதிலிருந்து வந்தது தான் நியூமட்டாலஜி. நியூமட்டாலஜி என்றால் பரிசுத்த ஆவியை பற்றி படிக்கிறதான ஸ்டடி தான் நியூமட்டாலஜி அப்படின்னு. ஹல்லேலூயா. அதில் விவரமாக சொல்லியிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் எப்போதுலேருந்து இருக்கிறாரு, எப்படியெல்லாம் இருந்தார், எப்படியெல்லாம் பண்ணார், எல்லாமே துல்லியமாக போதிக்கிறது. அது பைபிள் காலேஜ். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? ஆமென். ஹல்லேலூயா. அப்போது அதுலேருந்து ஒரு வேர்டை தான் நான் வெளியே எடுத்து உங்களோட நான் பேசி கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை முத்திரித்திருக்கிறார். அவரை நீங்கள் என்ன படுத்தக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. இப்போது பரிசுத்த ஆவியானவரை எப்படி நம்ம துக்கப்படுத்த முடியும்? எந்தெந்த காரியம் செஞ்சால் துக்கப்படுவார்? யார் சொல்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் எப்போ துக்கப்படுவார்? பாவம் செய்யும்போது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத இருக்கின்ற போது, ஆண்டவர் சொன்ன வழியில் நடக்காமல் நம்ம வழியில் நடக்கின்ற போது. ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, நம்ம எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இதுவரைக்கும் மேலேருந்தெல்லாம் வாசிச்சுன்னு வந்தோமே, அந்த காரியம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துறீங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? என்னென்ன காரியம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னாரு, பிசாசு காரியங்களுக்கு இடம் கொடுத்தீங்களான்னா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். களவு செய்யாதீங்க, திருடாதீங்கன்னாரு, திருடினா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார்.
கெட்ட வார்த்தை பேசாதீங்கன்னாரு. கெட்ட வார்த்தை நீங்கள் பேசினா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே துக்கப்படுவார். நிறைய பேர் கேட்பாங்க, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கு கெட்ட வார்த்தை பேசுது, அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய சொல்லின்படி வாழலை, அவங்களுடைய சொல்லின்படி வாழ்ந்துனுக்கிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அல்லேலூயா. திருப்பி சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது, வேலை செய்யணும். எவெல்லாம் சோம்பேறியாக இருக்கிறானோ அவனை பார்த்து பரிசுத்தான் துக்கப்படுவார். வேலை வெட்டிக்கு போகாமல் சோம்பேறிகளாக இருக்கிறவங்கள பார்த்து பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? ஆமென். அல்லேலூயா. புரிஞ்சுச்சிங்களா? இப்போ மேலான காரியங்கள் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிடிக்காமல் காரியங்கள் இருக்குதோ அப்போ பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அப்படி பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தினா உங்களுக்கு என்ன நடக்குன்னா, நீங்கள் சமாதானமாக இருக்க முடியாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. நீங்கள் மென்டலி, ஃபிசிக்கல்லி, ஸ்பிரிச்சுவல்லி 3 விதத்தில் பாதிக்கப்படுவீங்க. உங்கள் மனநிலைமை சரியாக இருக்காது. அல்லேலூயா. உங்கள் மைண்டு சரியாக இருக்காது, உங்கள் ஹார்ட்டு சரியாக இருக்காது. உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் ஒரு கலகம், உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் ஒரு பயம். அப்போ தான் அசுத்த ஆவிகள் வருது. கவனிங்க, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவரை என்ன படுத்தக்கூடாது? ஆமாம். நீங்கள் நல்ல வசனத்தை கேட்ப, வீட்டுக்கு போனால் நல்ல சினிமா பார்த்துன்னு ஹான்னுப்பேன். பரிசுத்த ஆவியானவர் பார்ப்பாரு, அடடடா என்ன நடிப்புடாடே, என்ன நடிப்புமா வந்து சோத்திரம். அல்லேலூயா. துக்கப்படுவார் பரிசுத்த ஆவியானவர். அங்கே போனால் கிறிஸ்தவ வேஷம், வீட்டுக்கு போனால் சீரியல் வேஷம், சினிமா வேஷம். ஹலோ, சினிமா பாட்டு நிறைய செல்ஃபோன் பார்த்தனா, ஃபோன் அடித்தா சினிமா பாட்டு கேட்கும். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். ஒன்று அப்படியே இருந்துக்கோ, இப்படியே இருந்துக்கோ. ரெண்டுமா இருக்கவே முடியாது. கவனிங்க, ஒன்று சாகனா சாகணும், இல்லை உயிரோடான உயிரோடு இருக்கணும். நான் கொஞ்சம் சாக்கிறேன் கொஞ்சம் உயிரோடு இருக்கணும், முடியாது. அந்த நிலைமையில் இருக்க முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? அல்லேலூயா. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் இப்போ நீங்கள் சீரியல், சினிமா, ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லாத காரியங்களை பார்க்கின்ற போது உங்களை கண்டிப்பார். உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தவறு இது செய்யக்கூடாது, பண்ணாத அப்படின்னு உங்களை ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புவதற்குள்ளே நடத்துவார், கண்டிப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை, உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை உன்னை கண்டிப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள். ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா ஆவியானவர் சொல்லுவார் உனக்குள்ளே, ஏய் ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணுறா, போய் வேதத்தை படுறா, ஜெபம் பண்ணுறான்னுவார். அது யாருக்குள்ளே அப்படிப்பட்ட உணர்ச்சி வருதோ அவங்கள பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் பேருக்கு சூடு, சொர்ணம், உணர்ச்சி எதுவுமே இருக்காது. எல்லாமே இருப்பாங்க, A to Z இருப்பாங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அதனால தான் அப்படி இருப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா நம்ம பார்வை சரியாக பார்க்கலனாலே கண்டிப்பார், நம்ம சிந்தனை சரியாக சிந்தனை இல்லைனாலும் கண்டிப்பார், நம்முடைய பேச்சு சரியில்லைன்னா உடனே நம்மளை உணர்த்திடுவார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. சிம்பிளாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு வாரத்தில் சொல்ல முடியும். என்னது அப்படின்னா, உங்களை தண்டித்து உணர்த்துகிறவர் ஒருவர் உனக்குள்ளே இருப்பார், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். உனக்கு தண்டனம் கண்டனம் எதுவுமே இல்லைன்னா நீ அவுத்து விட்ட மாட்டு மாதிரி தோத்துரும். அல்லேலூயா. கயிறு கட்டாத விட்ட மாட்டை பாரு, எங்கன்னா போய் நிற்கும், அப்படி போகிறவன் அர்த்தம். அதனால் தயவு செஞ்சு நீ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். சபை பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்க வேண்டும், விசுவாசி பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ தான் நீ வேதத்தை வாசிக்க முடியும், நீ ஜெபம் பண்ண முடியும், ஆராதனைக்கு தவறாமல் வர முடியும், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் அப்படி பரிசுத்த ஆவியானவர் லீடிங் இல்லைன்னா, உங்களுக்குள்ளே ஒரு ஆவி இருக்குது, மனுஷ ஆவி, அதன்படி நடக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த மனுஷ ஆவி கொஞ்சம் வரைக்கும் தான் நடத்தும், ஆனால் ஃபுல்லாக ஆண்டருக்குள்ளே நடத்தாது. மனுஷ ஆவி வேறு, தேவாவி வேறு. மனுஷ ஆவிக்குள்ளே தேவாவி வந்தால் தான் உன்னை மாற்றி போடுகிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? அல்லேலூயா. அப்போ இந்த மனுஷ ஆவியை பலப்படுத்துறது, பரிசுத்தப்படுத்துறது, ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் நம்மளை கர்த்தருக்கு நேராக நடத்துகிறது யாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நீ என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்கள், பக்கத்தில் கைப்பிடிச்சு என்ன பண்ணாத.
பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார் என்ற பயம் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உன் கூடவே வர்றாரு. நீ தனிமையாக போனாலும் வர்றாரு, நீ படுத்துன்னு இருந்தாலும் வர்றாரு. பரிசுத்த ஆவியானவர் விட்டே போக மாட்டார். அவர் இருக்கிறாருன்ற பயம் உனக்குள்ளே எப்போவுமே இருக்கட்டும். அப்போ நீ அவரை துக்கப்படுத்த மாட்டேன், அவரை சந்தோஷப்படுத்துவேன். பரிசுத்த ஆவியானவரை நீ சந்தோஷப்படுத்தினா உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டிங்களா? அல்லேலூயா. ஆமாம் பிரியமானவர்களே, வேதத்தில் ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். எபேசியர் 4 அதிகாரம் 31 வசனத்தை கூட நம்ம வாசிக்கின்ற போது சகலவிதமான கசப்பும் கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரலும், தூஷணம், மற்ற எந்த துர்குணம் உங்களை விட்டு நீங்க கடவது. ஆமென். இவைகளெல்லாம் இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். நமக்குள்ள ஏதொரு கசப்பு இருக்கக்கூடாது. திருப்பி கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், துர்குணம், இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கின்ற ஒரு துர்குணம். இந்த துர்குணம் உங்களுக்குள்ளே மறைஞ்சி இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணுமா? விட வேண்டும். சொல்லுங்கள், என்னது? உங்கள் வீட்டுக்கு நீங்கள் உள்ளே பிரவேசிக்கும் போது எப்படி செருப்பை கட்டி வெளியே விடுறீங்களோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்டவைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இப்படிப்பட்டவைகள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து துக்கப்படுவார். அப்போ அமைதியாயிடுவார். அவர் துக்கம் அடைஞ்சா, இப்போ நீங்கள் கூட யாருன்னா துக்கத்தில் இருந்தால் எதனா செய்வீங்களா? எதனா சொன்னால் கேட்பீங்களா? பரிசுத்த ஆவியானவர் கூட துக்கப்படுத்திட்டீங்களன்னா அவர் அமைதியாகிடுவார். அவ்வளோதான். நீ ஒன்றுமே செய்ய மாட்டார். அல்லேலூயா சொல்ல மாட்டா? அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீங்க. உங்கள் பேச்சினால, உங்களுடைய கிரிகளால், உங்களுடைய வாழ்க்கையினால பரிசுத்த ஆவியானவரை நீ துக்கப்படுத்தினா உங்களுக்கு லாபம் இல்லை. பரிசுத்த ஆவியானை சந்தோஷப்படுத்துங்க. உங்களுக்கு அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வார். அவர் உங்களுக்கு வழிகளை திறப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து சந்தோஷம் அடைய வேண்டும். சொல்லுங்கள், என்ன அடையணும்? சந்தோஷம் அடையணும். ஆனால் வேதத்தில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை அவருடைய வல்லமையை இல்லாவிட்டால் அவருடைய சக்தி, பரிசுத்த ஆவியானவர் சக்தி, அவர் நமக்குள்ளே வந்தால் சக்தி கிடைக்குது இல்லையா? அந்த சக்தி, அந்த வல்லமையை இந்த மாதிரியான துக்கமான காரியங்கள் நம் வாழ்க்கையில் செய்கின்ற போது அப்படியே அணைந்து போகிறார் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 19 வசனத்தில் ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை என்ன பண்ணாதீங்க? அவித்து. நிறைய பேர் ஆவியை அழிச்சிடறாங்க. ஆவி எப்போ அழித்து போடப்படும்? துக்கப்படுத்தும் போது. உடனே துக்கப்படுத்துகிறோம், உடனே அழிச்சிட மாட்டோம். உடனே நடக்காது. துக்கம் பெருகி பெருகி அதே கண்டினியூ பண்ண அந்த பாவங்களை செய்ய அவர் துக்கம் அதிகரிக்க அவரை நாம் அழித்து போடுகிறோம். அதில் சொல்லுங்கள். அதனால தான் டெய்லி ஜபம் எதுக்கு தெரியுமா? நம்மளை உங்களை பார்த்துக்கிறதுக்காக தான். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டேன்னா, பரிசுத்த ஆவியானுக்கு ஆப்போசிட் எதனா பண்ணிட்டேன்னா, பேசிட்டேன்னா, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே என்னை திருத்தி மாற்றி இப்படிப்பட்டதை ரிப்பீட் பண்ணாமல் எனக்கு கிருபை தாரும், எனக்கு உதவி செய்யும், என்னை அதிலிருந்து மீட்டுக்கொள்ளும், என்னை பாதுகாத்து கொள்ளும் அப்படின்ட்டு டெய்லி நம்மளை சோதித்து பார்த்து கொள்ளும்படியாக நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணாதீங்க? துக்கப்படுத்தாதீங்க. துக்கப்படுத்தினா என்னாகும்? கடைசியில் அவர் அழித்து போடப்படுவார். ஆர்ப்பக்குடி அப்படின்னு ஆத்மனும் ஆறி போயிடுவோம். யெகோவா நறுனி ஆத்மா யெகோவா పెట్టిన தீபம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தீபம் தான் நமக்குள்ள இருக்கிற ஆவி. அந்த ஆவியை அழித்து போடும்படியான பாவ காரியங்கள் செய்யக்கூடாது. இந்த நமக்குள்ள இருக்கிற நம்ம மனுஷ ஆவியை
மனுஷ ஆவியை பரிசுத்த ஆவியானவர் வந்து இன்னும் விளக்கேற்றி கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போது எப்போ பரிசுத்த ஆவியான அணைந்து போகிறாரோ அப்போ நம்முடைய வாழ்க்கையும் அணைந்து போகிறது. அதனால் கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் சும்மா ஆர்டர் கொடுக்கல, ஒரு பர்பஸ்க்காக தான் மனுஷனுக்காக பரிசுத்த ஆவியானை கொடுத்துருக்கிறார். அவரை நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க? துக்கப்படுத்தினுக்கிறீங்களா, சந்தோஷப்படுத்தினிருக்கிறீங்களா? யாரெல்லாம் துக்கப்படுத்தினுக்கிறாங்களோ அவங்க தான் பிளஸ் ஆகாமல் இருக்கிறது. யாரெல்லாம் சந்தோஷப்படுத்துகிறாங்களோ அவங்க வளர்ந்து பெருகினே வருவாங்க. அதான் வித்தியாசம். பரிசுத்த ஆவியானை எவ்வளோ சந்தோஷப்படுத்துறியோ, நீ உன்னை சந்தோஷப்படுத்துகிற, பிறர்களை சந்தோஷப்படுத்துகிற. ஆனால் பரிசுத்த ஆவியானை சந்தோஷப்படுத்து. அப்போது அவர் உன்னை சந்தோஷப்படுத்துவார், உன் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவார், உங்கள் தொழிலிலே உன்னை சந்தோஷப்படுத்துவார், உங்கள் வேலையிலே உன்னை சந்தோஷப்படுத்துவார். எல்லாத்திலுமே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்து. பரிசுத்த ஆவியானவர் எப்போ சந்தோஷப்படுவார்? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கின்ற போது, ஜெபிக்கின்ற போது, பரிசுத்தமாய் வாழ்கின்ற போது, கர்த்தருக்கு வழிகளில் நடக்கின்ற போது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகின்ற போது, கர்த்தருடைய சொல்லின்படி நடக்கின்ற போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். அவர் உங்களை பார்த்து எவ்வளோ சந்தோஷம் அடைவாரோ அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்குள்ளே பொங்கி பொங்கி வரும். அவ்வளோ சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார், உங்களுடைய இல்லத்தில் கொடுப்பார். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலே கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு சந்தோஷத்தால் நிரப்புவார். ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ, இல்லாவிட்டால் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ? நீங்கள் துக்கப்படுத்தினால் என்ன நடக்கும் பார்க்கலாம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? முதலாவது பார்த்தோம், அணைத்து போடுவோம், துக்கப்படுத்த. இரண்டாவது நாம் பார்க்கலாம், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தினால். ஏசாயா 63 10 ஐசியா சாப்டர் 63 வேர்ட்ஸ் 10. வாசல்கள் 63:10. அவர்களோ கலகம் பண்ணி கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? என்னன்னா வாசிச்சிங்களா? பார்த்தீங்களா அந்த வசனத்தை? ஐசியா 63:10 என்னப்பா போட்டிருக்கு? அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி வெசனப்படுத்தினார்கள், அவரே அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட யாரனா மோத முடியுமா? அவரே உங்களுக்கு ஆப்போசிட் ஆயிட்டா யுத்தம் பண்ண முடியுமோ? உதவி செய்கிறவர், நமக்கு ஹெல்ப்பராக, நம்மளை ஆட்டி தேட்டி அரவணைக்கிறவராக, நம்மளை பரலோகத்திற்கு என்று முத்திரித்தவராக, நம்மளை எலிஜிபிள் பர்சனாக மாட்டின பரிசுத்த ஆவியானவரை நீங்க பயன்படுத்தி கொள்ளாம, அவர் சொன்ன மாதிரி நடக்காம, அவரை துக்கப்படுத்தி கலக்கம் பண்ணி அவருக்கு விரோதமாக நீங்கள் மாறினால், பிசாசு அல்ல, மனுஷன் அல்ல, அவரே உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண தொடங்குவார். கவனிங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள், நான் இதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன், நான் அதை வாங்காமல் இருக்கிறேன், நான் வளராமல் இருக்கிறேன். என்ன காரணம்? பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க என்ன பண்ணல? அவரை பிரியப்படுத்தல, அவரை துக்கப்படுத்துற வேலைகளே செஞ்சு நிக்கிறீங்க வாழ்க்கையில. அவரை கலங்கம் பண்ணி கொண்டிருக்கீங்க. ரட்சிக்கப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, அது வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிச்சாரு, ரத்தத்தை கழுவி சுத்திகரிச்சாரு, உன் பேரு ஜீவ புத்தகத்தில் எழுதினாரு. அது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவரால் நீங்க சீல் சைன் பண்ணி முத்திரிக்கப்பட்டீங்க.
முத்திரிக்கப்பட்ட நீங்கள் ஒழுக்குமா, தேவனுக்கு பயந்தவர்களா, தேவனுடைய வழிகளில் நடக்கிறவர்களா நீங்கள் இருந்தீங்களான்னா இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏன் கிளிக் ஆகாமல் இருக்காங்க? ஏன் ஃபைனான்ஸில் வளராமல் இருக்காங்க? ஏன் அவங்க பிளஸ் பண்ணாமல் இருக்காங்க? ஏன்னா அவங்க உலகத்தை விட்டு சர்ச்சுக்கு வந்துட்டாங்க, ஏசப்பா கூட்டத்தில் வந்துட்டாங்க, உலகத்தை விட்டு அவங்க வந்துட்டாங்க. ஆனால் உலகம் அவங்க மைண்ட்லேருந்து போல, அவங்களுடைய சுபாவங்கள்லேருந்து போல, அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து போல. அப்போ எப்படி பரிசுத்த ஆவியான சந்தோஷம் அடைவார்? அது போனதானே. அல்லேலூயா. எகிப்தியர், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியை விட்டு வந்தாங்க, வனாந்தரத்தில் போயின்னுக்கிறாங்க கானானுக்கு. ஆனால் கானானை பற்றி பேசுகிறாங்களா? கானான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, அப்படி இருக்க போகுது, இப்படி இருக்க போகுது, நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், கர்த்தர் அந்த தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துக்கிறாரு, அந்த தேசத்தில் நான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு கர்த்தரை துதிச்சாங்களா? கர்த்தரை ஆராதிச்சாங்களா? இல்லைங்க. விடுவிச்சவர் கர்த்தர், நடத்தினுகிறவர் கர்த்தர், போஷித்தவர் கர்த்தர், அந்த தேசத்தையே கொடுக்குறன்னு வாக்கு பண்ணினவர் கர்த்தர். இத்தனையும் செஞ்சு, இத்தனையும் அந்த ஜனங்களுக்கு செஞ்சாலும், எகிப்தியை விட்டுட்டு வந்தாலும் அவங்க என்ன தான் பேசினுக்கிறாங்க தெரியுமா? அந்த தேசத்தை பற்றியே பேசினுக்கிறான். அங்கே என்னமோ இவன் பெருத்த சாதிச்சுட்டு மாதிரி, கையும் காலையும் அசைக்க முடியாதாங்க. ஒரு சம்பளம் இல்லை அவனுக்கு, ஒரு நிம்மதி இல்லை அவனுக்கு, ஒரு சுதந்திரம் இல்லை அவனுக்கு, ஒரு ஆரோக்கிய ஆசீர்வாதம் இல்லை அவனுக்கு, ஒண்ணுமே இல்லை. அடிமைகளாய் செத்தார்கள், அடிமைகளாய் இருந்தார்கள். ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தா ஃப்ரீடம், சுதந்திரம், தேசம், தேசத்தில் இருக்கிற நன்மைகள், தேவன் கொடுக்க போற பிளெஸிங்ஸ், அதை பற்றி பேசுறான்னா அங்கிருந்து வெளியே வந்துட்டாலும் எகிப்தி பற்றியே பேசினுக்கிறான். எகிப்தில் நான் அந்த காயை துண்ணேன், எந்த காயை துண்ணேன், இவர் ஒரு மண்ணாங்கட்டை குத்தாரு, மண்ணாவை தோத்துறோம். அல்லேலூயா. ஆமாம், நான் பூண்டு துண்ணேன், நான் வெங்காயம் துண்ணேன், அதெல்லாம் பேசின்னு உக்காந்துக்கிறான். அல்லேலூயா. அங்கெல்லாம் மாம்சம் கடித்தேன், அதை கடித்தேன், இதை கடித்தேன்னு சொல்லி எகிப்தியை பற்றியே பேசி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இங்கே யாரும் வெளியே நிற்கிறாங்க பாருங்க தம்பி, ஒரு அருண். அல்லேலூயா சொல்லுங்க. யார் அவங்க, என்ன வேணும் கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நிறைய மதவாதிகள் உள்ளே வருவாங்க. ஆமாம், காலை கீழே எல்லாத்தையும் உடைக்கணும் வெளியே உள்ளே வராமல். அதனால தான் அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? நிறைய இடங்களெல்லாம் உள்ளே வந்து பண்ணிக்கிறான். ஆமாம் பிரியமானவர்களே, ஆமென். கர்த்தருக்கு விரோதமாக எந்த சக்திகள் எழும்பினாலும் போராடுங்கள், எவனுக்கும் தலை குனிந்து பயப்படாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, யோதா புத்தகத்தில் வாசிக்க வேண்டாம், கர்த்தருடைய ஊழியத்திற்காய் போராடு. அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? ஆமென். அல்லேலூயா. கவனிங்க பிரியமானவர்களே, நீயும் நானும் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவரே சந்தோஷப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுத்தினீங்களோ, எத்தனை பேர் படத்துலையோ இப்போ தெரிஞ்சிச்சு வசனத்தில். ஆமென். படுத்தி கொண்டிருந்தாலும் வளர்ச்சி வந்துனே இருக்கும். சந்தோஷப்படத்தலைன்னா அவரே உனக்கு விரோதமாய் திரும்புவார். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வந்துட்டாலும் அவங்களுக்குள்ள இருந்த எகிப்து போகல வெளியே. இன்றைக்கி நிறைய பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறாங்க. இந்து அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்துடுறான். ஆனால் அவன் செய்கிறதெல்லாம், ஒரு வீடு கட்டினாலும், வீடு திறக்கணுன்னாலும், ஒரு கல்யாணம் பண்ணனாலும் திருப்பி அங்கேயே போய்க்கிறான் ஐவோர்கிட்ட. நேற்று கூட சொன்னேன் நான், அந்த ஐவோர்கிட்ட வேலை இல்லை ஒன்றும், இந்த ஐவோர்கிட்ட தான் வேலை. அந்த புத்தங்கிட்ட வேலை இல்லை, இந்த புத்தங்கிட்ட தான் வேலை. ஒரு வேலை நீ இங்கே வந்தும் அங்கே போயின்னுக்கிறன்னா நீ இன்னும் அங்கேயே இருக்கிற ஆள் தான் நீ. அல்லேலூயா. பைபிள் சொல்கிறத கேட்க மாட்டான். ராவு காலம், யமகண்டம், யார் பேசினுக்கிறது? யார் பேசினுக்கிறது? கிறிஸ்டின்ஸ்காரையா? இவெல்லாம் நாமங்க போட்டுன்னு அங்கே போய் பண்டைக்கு பண்ணணும் இவெல்லாம். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாங்க. அது யாரெல்லாம் பேசுகிறானோ
அவங்கெல்லாம் அட்டை நாமம் நிலுவு நாமம் நாமம் போட்டுன்னு போயிட்டு அவங்கெல்லாம் அங்கே தான் இருக்கணும். இங்கே வர ஆளும் கிடையாது அவங்கெல்லாம். ஐயா கவனிங்க, நீ ரட்சிக்கப்பட்டு வந்துட்டுனா நீ ஃபாலோட் பை ஏ ஹோலி ஸ்கிரிப்சர், ஹோலி பைபிள், இதை தான் நீ ஃபாலோ பண்ணணும். அப்படி நீ இதெல்லாம் பார்த்துன்னு இருந்தானா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அதனால தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கீங்க. நேற்று நான் ரோமரில் சொல்லும்போது சொன்னேன், ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு பயப்படுறான்னா என்ன நடக்க போதோன்னு பயப்படுறானோ அதுதான் நடக்கும் அவனுக்கு. ஆமே. ஒரு சில நாளைக்கு சென்டிமெண்ட் இருக்கும், இந்த நாள் சரியில்லை அவங்களுக்கு. தோத்திரம் அல்லேலூயா. திங்கக்கிழமை சரியில்லை, செவ்வாய்க்கிழமை சரியில்லை, திருப்பி என்ன சனிக்கிழமை சரியில்லை, இப்படின்னு ஒரு நாள் அந்த நாள் நிறைய பாருங்க பார்த்தீங்கன்னா ஆறுதல் கூட்டம். அப்படியே செவ்வாய்க்கிழமை வச்சுக்கிறோம், ஏன் செவ்வாய்க்கிழமை வச்சுக்கிறோம் கூட்டம் எப்போ வைக்கக்கூடாதான், வெள்ளிக்கிழமை வைக்கக்கூடாதான், எந்த நாள் சோத்திரம் அல்லேலூயா. அடா மடையானுங்களே, எல்லா நாளும் தேவன் படைத்த நாள். தேவன் படைத்ததுலேயே நல்லது கெட்டதுன்னு போட்டு உக்காந்துக்கிறான். அதுக்கு ஒரு ஆஃபீஸு, அதுக்கு ஒரு பிஸ்னஸ். அவன் ஐயா ஆண்டவர் நல்லதே படைச்சாரு, கெட்டதுன்னு சொல்கிறவன் அவனை கேட்டுனுக்கிறான் இவன் அவன். சோத்திரம் அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? எவ்வளோ அருவுகட்ட வாழ்க்கை வாழ்ந்துனுக்கிறாங்க நிறைய பேர் இன்னைக்கு. ஆதியாகமம் 1:31 என்ன சொல்லுது? அவர் படைச்சது அத்தனையும் நல்லது. ஒவ்வொரு டேஸ் படைச்சது அவர் தான்யா. ஒரு நாளை படைச்சது அவர் தான். ஒரு வாரத்துக்கு 7 நாள்ன்றதை உருவாக்கினது அவர் தான். ஆமென். மாசத்துக்கு 30 நாள் 31 நாள்ன்றது ஏற்படுத்தினவர் அவர் தான். டைம் ஏற்படுத்தினவர் அவர் தான். மந்த்ஸ் இயர்ஸ் ஏற்படுத்தினவர் தான்யா. மனுஷன் கெட்டு குட்டி சேவராராம். அவனை மாற்றிக்காம இந்த நாள் சரியில்லை, அந்த வாரம் சரியில்லை, அந்த மாதம் சரியில்லை, இந்த வாரம் இதை தான் சொல்லினுக்கிறான் உலகத்தில். இவங்க இன்னும் மனம் திரும்பாத ஜனையா. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையா. ஏன்னா கடவுளை காட்டிலும் ராவு காலத்துக்கும் யமகண்டத்துக்கும் ஜாத்துக்கங்களுக்கும் இன்னும் அவன் எது வச்சுக்கிறான் பாரு, ஐவோர். உலகத்தில் இருக்கிற ஐவோர், அந்த ஐவோர் அவனுக்கு சாதகமாக எழுதிக்கிறான். அன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் அவன் ஹோல்ல படிக்கிறதுக்காக எழுதிக்கிறான். ஆனால் வேதம் அப்படி எழுதப்படலை. வேதம் ஒவ்வொரு மனுஷனை ஆண்டவருக்கு நேராய் நடத்தபடி எழுதப்பட்டது. எந்த மனுஷனுக்கு அடிமையாய் நடத்தப்படும்படி எழுதப்படவில்லை. வேதம் எல்லா மனுஷர்களை சுதந்திரவாளிகளாக வாழுங்கள் என்று எழுதி கொடுத்த ஒரே ஒரு வேத புத்தகம், அதுதான் ஹோலி பைபிள். இதை ஒரு மனுஷன் ரொம்ப நம்பி கடைபிடிச்சிட்டான்னா அவன் வாழ்க்கை தன்யமாகும், அவன் வாழ்க்கை புண்ணியமாகும். ஆமென். பைபிளை படிக்கிறதும் பிரசங்கத்தை கேட்கறதும் சர்ச்சில் வந்து ஞானஸ்தானம் நடக்கிறதும் இங்கே ராபோஜி நடக்கிறதும் நல்ல காரியத்துக்கும் கெட்ட காரியத்துக்கும் அவங்ககிட்ட போய் அங்கே நின்று காசு கொடுத்துட்டு, ஆமாம் நல்ல காலம் சொல்லுங்க, நல்ல காலம் பிறக்குதா, நல்ல காலம் பிறக்குதா. எப்படி ஐயோ பிறக்கும்? நீ எல்லாமே நல்ல காலையா? சொல்லட்டும், தேவ பயம் இல்லாதவன் அதுக்கெல்லாம் பயந்து போவான். அல்லேலூயா சொல்லுங்க. நான் எப்பவுமே சொல்றது என்ன தெரியுமா? எல்லாத்தையும் படைப்பின் காரணர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நவகிரகம் அப்படின்னுவான் இல்லையா? இந்த கிரகம் சுத்தத்தை பேஸ் பண்ணி எந்த கிரகம் எந்த நேரம் பிறந்த அப்படின்னு சொல்லி ஜாதகம்லாம் விட்றான். ஆனால் அவன் ஜாதகத்தையே யார் விடுது? தோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க, எல்லா ஜாதகங்களும் ஒரு ஐவர் கையில் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் கையில் இல்லை, உண்டாக்கின தேவன் கையில் இருக்கிறது. சொல்லுங்க எல்லாருமே. கிரியேட்டர் பை எ காட். நம்ம எல்லாரும் உருவாக்கப்பட்டவர்கள் தேவனாலே. நம்ம வாழ்க்கை, நம்ம ஃப்யூச்சர் யார் கையில் இருக்குது? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நான் ஒரு நாள் உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஐயா கை ரேகை பார்த்து சொல்கிறவர் என் கையை பார்த்து சொன்னார், உனக்கு எதுவுமே கூடி வரல, உனக்கு எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
நான் போய் பார்த்துக்கல. நான் கிளினிக்கில் இருக்கும்போது அவர் பேஷண்ட்டாக வந்து என் பக்கத்தில் உக்காந்துக்கினாரு. நான் சும்மா வைக்க மாட்டேன், பேசினே இருப்பேன் யாரும் இருந்தால். அல்லேலூயா. நான் எதுக்கு பேசுவேன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அல்ல, என் இயேசுவை பற்றி அவங்களுக்கு சொல்லணும், அதுக்கு தான் பேசுவேன். அல்லேலூயா. நான் பேசினே இருக்கும்போது உங்கள் கையை கொடு அப்படின்னு பார்த்தான். நீ யாருன்னு கேட்டேன். நான் கையை ரேகை பார்த்தே எல்லாம் சொல்லிடுவேன் அப்படின்னா. தோத்துறோம். அல்லேலூயா. நான் கேட்டேன், நீ கை ரேகை பார்த்து சொல்லுவேன், ஆனால் சொன்னதெல்லாம் மாற்ற முடியுமா உன்னால் அப்படின்னு. தோத்துறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவங்களை கவனிங்க. அப்போ கையில்லாதே பிறக்கிறானே, அவனுக்கு எந்த ரேகை பார்த்து சொல்ல முடியும்? தோத்துறோம். அல்லேலூயா. பாருங்க, கையில்லாதவனுக்கு எந்த ரேகை பார்த்து சொல்ல முடியும்? கேளுங்கயா. தோத்துறோம். அல்லேலூயா. ஒரு சின்ன புட்டியில் ஒரு சின்ன பறவை, அது கிளி ஜோசியம் நிறைய அது வச்சிருக்குமா, அது வாயில் கட்சி போட்டா தோத்துரும். அல்லேலூயா. அவன் ஆகாரம் போட்டு கட்சி அதுக்கும் தெரியும், ட்ரைனிங் கொடுத்துட்றான், ஏதோ ஒன்று கட்சி எடுத்து போடுறான் அப்படின்ட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஏதோ ஒன்று எடுத்து போடுது, அதில் எடுத்து பார்த்தா ஐயோ இப்படி இருக்குதோ, அப்படியே பயப்படுறது. எத்தனை பேர் கிளி ஜோசியம் பார்த்துக்கிறீங்க? உண்மையாக சொல்லுங்க, கிளி ஜோசி எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? இங்கே இருக்கிறவங்கள கை தூக்கி காமிங்க. இப்போ இல்லை, முன்ன யாருமே எடுக்கலையா? பார்க்கலீங்களா நீ கிளி ஜோசியம்? கை ரேகை இக்கிறதெல்லாம் சொல்கிறாரு, போந்தெல்லாம் சொல்கிறாரு அப்படின்றவங்கள பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கிறியா? வெரி குட். அல்லேலூயா. கவனிங்க, யாருக்கிட்ட போய் விசாரிக்கக்கூடாது. ஏன்னா காலங்களும் நேரங்களும் தேவன் கரத்தில் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை தேவன் கரத்தில் இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன்னா, பாஸ்டை ஏமாத்திடலாம், பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அவரை துக்கப்படுத்த நீங்கள் வளராமல் போயிடுவீங்க, உரிப்படாமல் போயிடுவீங்க. அவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள். இங்கே நம்ம ஏசாயா 63 தானே வாசித்தோம், 10ஆம் வசனத்தில் என்ன பண்ணக்கூடாதான்? கலகம் பண்ணி அவருக்கு விரோதமாய் பண்ணதுனாலே அவரே அவர்களுக்கு விரோதமாய் மாறி யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்டவே பரிசுத்த ஆவியானவர்கிட்டவே நீ யுத்தம் பண்ணுற அவ்வளோ வளர்ந்துருந்தா பண்ணிக்கோ, நான் சொல்கிறது அவ்வளோதான். அல்லேலூயா. இல்லைப்பா எனக்கு அந்த யுத்தம் எல்லாம் வேணாப்பா, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுறேன் அப்படின்னு உலகத்தை விட்டுரு, உலகத்தில் இருக்கிற சடங்காச்சாரத்தை விட்டுரு. மனுஷனால் உருவாக்கப்பட்டதுன்னு பைபிள் சொல்லுதெல்லாம் மத்தேயு 15 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுது. அதெல்லாம் மனுஷரால் உருவாக்கப்பட்டதை அதை நீ கை கொண்டாயானால் என் வசனத்தை விட்டுட்டேன்னு அர்த்தம். வசனத்தை பிடிச்சிக்கினா நான் அதை விட்டுருவேன். வசனத்தை பிடிக்காதவன் அதை தான் பிடிச்சின்னு இருப்பான். மத்தேயு 15 அதிகாரம் 7ஆம் வசனம், மாயக்காரரே உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து சும்மாவே வாயில சோத்ர அல்லேலூயா 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 ஆமென் 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 அப்படின்னு வாயினாலேயே நடிக்கிறது. ஆனா அவங்க இருதயம் எப்படி தான் பாருங்களா, வாசிங்களா. தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்றாங்க. அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை, ஆமா அது அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அதுதான்யா இப்போ உலகத்தில் இருக்கிறது அத்தனையுமே நான் சொல்லிட்டு வந்தேன் பாருங்க. இத்தனை அதெல்லாம் மனுஷனுடைய கற்பனைகள், அவங்களுடைய எண்ணங்கள், அவர்கள் பிளான் பண்ணி ஊகித்து வைத்தவர்கள். புரிஞ்சுச்சுங்களா? மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை கோட் பண்றாரு. தீர்க்கதரிசியாக ஏசாயா முன்னவே சொல்லி இருக்கிறாரு. அதை இயேசு கிறிஸ்துவானவர் ஜனங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறார். மனுஷர்கள் கற்பனைகள், என்னது கற்பனை? என்ன சொன்னா ஊகிக்கிறது, கற்பிக்கிறது. ஆமா, கல்பனா
இதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கலீங்களே. அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? அப்போ பைபிளை விட்டுட்ட வேற எதுனா போனேன்னா, பைபிள் மாத்திரம் கர்த்தராலே கற்பிக்கப்பட்டது, பைபிள் மாத்திரமே கர்த்தராலே பரிசுத்த ஆவியானவராலே அருளப்பட்டது. உலகத்திலே நீ எத்தனை புத்தகங்கள் இருந்தாலும், உலகத்தில் எத்தனை காரியங்கள், எந்த சடங்காச்சாரங்கள், சட்ட ரீதி எது இருந்தாலும் அது எல்லாமே மனுஷனுடைய கற்பனைகள். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அதில் 15 அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூட அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறாங்க. நிறைய கிறிஸ்டியன் தேவனுடைய கட்டளை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் அதை விட்டுட்டு மனுஷன் அதை சொன்னா, அந்த ஒரு இந்த இது சொன்னாரு, நல்ல நேரம் இல்லையா, கெட்ட நேரமா, தோத்துறோம். அல்லேலூயா. ஆமாங்க. இப்படியெல்லாம் அதை நம்பி நீ இருக்கிறன்னா நீ பண்ற ஆராதனை வீணான ஆராதனை. ஏமா அப்படியேப்பட்ட ஒரு 2 கையெழுத்து கும்பிடுறேன், நீங்கள் வந்தால் அப்படியேப்பட்ட ஆண்டவர் வார்த்தையின்படி வந்தால் சர்ச்சுக்கு வந்துக்கோங்க, இதையும் அதையும் பண்ணின்னு இருந்தானா நீ பண்ணுற ஆராதனை வீணான ஆராதனை. நீ வீணாய் வணங்கி கொண்டிருக்கிறாய். சும்மா வாயில் தான் சோத்துறன்னுக்கிற, ஆனால் உன் மைண்ட் எல்லாம் அங்கே இருக்குது, உங்களுடைய சிந்தையெல்லாம் அங்கே இருக்குது. நீ ஃபாலோ பண்ணுறதெல்லாம் உலகத்தை, ஆனால் ஆசீர்வாதம் ஏசப்பா கிட்டேருந்து வரணும். நீ கை கொள்றதெல்லாம் உலகத்தை, ஆனால் ஆசீர்வாதம் மாத்திரம் ஆண்டர்கிட்டேருந்து வரணும். எப்படி வரும்? நீ கை கொண்டு ஆண்டரோட வசனத்தை கை கொண்டு ஆண்டருக்கு பயந்து நடங்கி இருக்கின்ற போது கர்த்தர் உன்னை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் என்னது? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள். சொல்லுங்க, இதெல்லாம் என்னது? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51 எப்படி துக்கப்படுத்துறாங்களோ பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7:51 வணங்காத கழுத்துள்ளவர்களே, வணங்கா கைத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமாங்க. இந்த 7ஆம் அதிகாரத்திலே ஸ்டெஃபன் அவரை கல் எரித்து கொல்லப் போகிறார்கள். அந்த ஸ்டெஃபன் பேசுகிற வார்த்தை தான். ஏன்னா அந்த நாட்களிலே இருந்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்துவின் உபதேசத்தை பிரசங்கித்தவர்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை பற்றி பேசுகிறார். உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவியானவரே என்ன பண்ணிக்கிறீங்க? எதிர்த்து நிற்கிறீர்கள். அல்லேலூயா. அம்மா நான் சொல்லட்டும், பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்து நிற்கிற எந்த மனுஷனும் எந்த சந்ததியும் உரிப்படாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அன்னைக்கு இந்த ஸ்டெஃபனை கொன்னது யாரு? இயேசுவையை கொன்னவர்கள் தான். ஆமாம், பிரதான ஆசாரியர்கள். ஆமென். இயேசுவுக்கு விரோதமாக இருந்தார்கள் பார் அன்னைக்கு யூதர்கள், அவர்கள் தாங்க. இங்கே சொல்றார், அதுக்கு தான் உங்க பிதாக்களை போல நீங்களும். உங்க பிதாக்கள் இயேசுவை எப்படி கொன்னாரோ, பரிசுத்த ஆவியானவரை எப்படி துக்கப்படுத்தினோ, அப்படியே நீங்களும் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கும் நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் வாழ்ந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்படி வாழாம அவரை எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்திங்களா, நீங்க எதிர்த்தீங்களா, நீங்க விரோதமாக அவருக்கு விரோதமாக பேசுனீங்களா, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்காது. நல்லா இருக்கால பரவாயில்ல, உன்னை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரித்திருக்கிறார். அந்த முத்திரையை அழிச்சு விட்டுட்டாரண்ணா பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனால் நீங்கள் எப்போ எப்படி இருக்கணுமா? ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு நான் க்ளோஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்போ எப்படி இருக்கணுமா? பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாய். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியிலே நீங்கள் எப்படி இருக்கணுமா? எப்பவுமே நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான
துர்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம் வெறி கொள்ளாமல் மதுபானம் வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து ஆவியினால் நிறைந்து. அல்லேலூயா. தெலுங்குல இந்த வசனத்தை வாசிங்க. మద్యముతో మత్తులై ఉండకుడి, దానిలో దుర్వ్యాపారము కలదు, దానిలో దుర్వ్యాపారం కలదు, అయితే ఆత్మ పూర్ణులై ఉండుడి. இந்த வசனத்தை சொல்லுங்க எல்லாரும். என்ன பூர்ணுలు? அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கணுமா தமிழ்ல? ஆவியினால் நிறைந்தவர்களாய். எப்படி இருக்கணுமா? என்ன ஆவி சொல்லுங்க, கையை பிடிச்சி பக்கத்தில். என்ன ஆவி? உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்க வேண்டும். சேரில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறது இல்லை, உக்காந்துக்கிறாங்க. முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் பாஸ்டர் சொன்னிக்கிறாரு, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இல்லை அப்படின்னு. அல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் மதுபானம் வெறி கொள்ளாமல், மதுபானம் வெறி கொள்ளாமல் அப்படின்னு என்ன அர்த்தம்? மதுபானம் குடித்தாக்கா அவன் என்ன பண்ணுறான்? வெறி. மதுபானம் என்ற வெறி கொள்ளாமல், அதில் என்னக்குதான்? தமிழ் இல்லையா? தமிழ் வாசிங்க. அதை துர்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். ஆமென். போதுங்க. துர்மார்க்கம் அதான் முன்ன வந்துச்சு அது. அல்லேலூயா. எது எது? அம்மா, துர்மார்க்கமாய் மாறுகிறான், துர்மார்க்கனாய் மாறுகிறான். அதனால நீங்க குடிக்க கூடாது. சர்ச்சுக்கு வந்தவங்க யாருமே என்ன பண்ணக்கூடாது? ஏசப்பாக்குள்ள வந்த பிறகு என்ன பண்ணக்கூடாது? மதுபானம் எவ்வளோனா குடிச்சிங்களா? குடிக்கூடாது. பிரதர்ஸ் யாரும் என்ன பண்ணக்கூடாது? வாலிபர்கள். ஆமாம், எங்கள் சொந்தக்கார கல்யாணம், பார்ட்டி, ஆமாம் பார்ட்டி, போட்டி, பாட்டி எதுவுமே இல்லை. அல்லேலூயா. மதுபானம் குடிச்சானா துர்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் என்று சொல்லுகிறார். வெறி. அந்த வெறியை நீங்கள் கொண்டீங்களா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். கவனிங்க, விரோதமான காரியம் செய்யக்கூடாது. ஆமென். மதுபானம் என்று சொன்னால் வெறும் சாராயம், இல்லாவிட்டால் கல், இன்னும் என்ன சொல்லுது இங்கிலீஷ் மருந்து, அது மட்டும் இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுக்கு வெறியை உண்டாக்குதோ, ஆன்ஸு, பீடி, சிகரெட்டு, வெத்தலை பாக்கு, இன்னும் பான் பராக்கு, என்ன குட்கா, மிட்கா, சிட்கா, இன்னும் எதெல்லாங்குதோ அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னும் உங்களை ட்ரக்ஸு, பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸு, வாலிப பிள்ளைங்க இன்றைக்கி ட்ரக்ஸு விற்பனை பண்ணுறது, ட்ரக்ஸு போடுறது. நிறைய பிள்ளைங்க இன்றைக்கி ட்ரக்ஸில் இருக்காங்க உலகத்தில், நிறைய பிள்ளைங்க. அல்லேலூயா. கவனிங்க, அப்படியேப்பட்ட வெறி நீங்கள் கொள்ளாமல் அதை வெறுத்து அதை விட்டு விட்டு எப்படி இருக்கணுமா? ஆவியிலே நிறைந்தவர்களாய். சொல்லுங்க இந்த வார்த்தையை, சொல்லுங்க இந்த வார்த்தையை. என்ன ஆவி? அப்படி நிறைந்தவர்களாய் நீங்கள் இருந்தீங்களா நீங்கள் இந்த பூமியிலே வெல் செட்டில்டு. அல்லேலூயா. இருக்கலாம். ஒரு நாள் பரலோகம் உங்களை கூப்பிடும், அப்போ சந்தோஷமாக போகலாம். அல்லேலூயா. இங்கே சந்தோஷம், அங்கே பெரிய ஆனந்த சந்தோஷம். இங்கே கொஞ்சம் சந்தோஷம், அங்கே மகா சந்தோஷம். இந்த ரெண்டையும் கொடுக்குறது தான் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக 4ஆம் அதிகாரம் எபேசியர் 32ஆம் வசனத்திலே ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒரு சிலர் மன்னிக்க மாட்டாங்க. ஒருவரை ஒருவர் மன்னித்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீ ஆப்போசிட்டாக பேசிட்ட அந்த பகுதியில் அந்த மனுஷன் இல்லை, நீ உணர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், ஒருத்தரை மன்னிக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் நம்மளை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னித்து கொள்ள வேண்டும். அப்படி மன்னிக்கிற குணம் கொடுக்கறது கூட பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நீங்கள் மன்னிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களா, உங்களுடைய விரோதி அந்த மன்னிப்பை ஏற்றுக்கலைன்னா நீங்கள் மன்னிச்சிட்ட மாதிரி தான். அல்லேலூயா. அவங்க ஏற்றுக்கலைன்னா அவங்க கணக்கு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. உங்கள் சார்பில் உனக்கு விரோதி இருக்கிறவங்கள நீ மன்னிச்சிட்ட,
அந்த மன்னிப்பை அந்த நபர் ஏற்றுக்கலைன்னா அந்த நபர் தான் ஆண்டவர் கணக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா. அதனால் நீ ஜெபிக்கின்ற போது நீ யாருக்கெல்லாம் விரோதமாய் ஒருவேளை பகஞ்சியாளியாக இருந்தா, தூஷித்திருந்தா, அவளுக்காய் ஜெபம் பண்ணி அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் இருப்பார்கள் என்றால் மன்னி. ஆமென். மன்னி, ஒருவருக்கு ஒருவரை மன்னித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது கிறிஸ்துவின் சுபாவம். இதை மன்னிப்பின் சுபாவத்தை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். இதை நான் டீப்பாக எடுக்க போகிறதில்ல. ஏன்னா நான் மன்னிப்பை பற்றி நிறைய கேட்டுனே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டிங்களா? ஏன்னா கடைசி சண்டே இது முடிய போகுது. இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் நமக்கு திருவிருந்து ஆராதனை. அன்றைக்கி இதை பிரசங்கம் பண்ண முடியாது. அல்லேலூயா. இன்னும் இது வரைக்கும் நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு வந்தோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் எத்தனை வசனத்தை தொடங்கணும்? 17ஆம் வசனத்தை தொடங்கி 32ஆம் வசனம் வரைக்கும் 32ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சுட்டே வந்துக்கிறோம். ஒரு 5-6 மந்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த செய்திகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு? எத்தனை பேர் இந்த செய்தியின் பிரகாரமாக உங்களை மாற்றிக்கிட்டீங்க? கர்த்தர் உங்களோடு பேசிக்கிறாரா? மாறணும்னு தோண்டி இருக்குதா? இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லி உங்கள் எண்ணங்களை வந்திருக்குதா? அப்படின்னா எல்லாம் ஏஞ்சி நிற்கலாம், ஜெபிக்கலாம். அம்மா சாயந்தரம் 5லேருந்து 8 வரைக்கும் 40வது நாள் கடைசி ப்ரேயர் இருக்குது. ஒருவேளை மழை இருந்துச்சுனாக்கா சாப்பாடு கட் பண்ணிடுறோம் உங்களுக்கு நைட்டில். ஒரு வேளை மழை இல்லைன்னா, மழை இருந்தாலும் மழை இல்லைனாலும் ப்ரேயர் மட்டும் இருக்கும். ஆனால் மழை வந்துச்சுன்னா சாப்பாடு இருக்காது. அல்லேலூயா. அதுக்கு 8க்கெல்லாம் முடிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு வேளை நீங்கள் கேட்டுடலாம், நாங்கள் சாப்பாட்டுக்காக வரோம் பாஸ்டர் அப்படின்ட்டு. அப்படி இல்லை, நீங்கள் அப்படி வர மாட்டீங்க. அல்லேலூயா. நான் பார்க்க மாட்டேன் உங்களை. அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கூடாது. அல்லேலூயா. புரிஞ்சிச்சிங்களோ? அதனால் க்ளோசிங் ப்ரேயர் 40th டே. ஒரு நாள் கூட உபவாசம் இல்லாதவங்க இன்றைக்கான உபவாசம் இருங்க. ஐயோ சோதனை பாஸ்டர், இன்றைக்கி சண்டே பாஸ்டர், எப்படி உபவாசம் இருக்க முடியும்? சோத்திரம். அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன், நான் அதுக்கு தான் 40 நாள் வச்சேன். 40 நாள் ஒரு நாளும் உபவாசம் இல்லைன்னா இன்றைக்கடா இருங்க. ஆமாம், அப்படி பல்ல கச்சிக்கிட்டு கொஞ்சம் உபவாசமாக இருந்து என்ன பண்ணுங்க? ஆமாம், உபவாசம் இருந்து ராத்திரிக்கு போயிட்டு பிடிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவு செஞ்சு உபவாசமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இன்றைக்கி ராத்திரிக்கு எல்லாருக்கும் ஆயில் பூசி, அபிஷேக ஆயிலை பூசி எல்லாரும் அனாயின்ட் பண்ண போகின்றோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லி முடிக்க போகின்றோம். அல்லேலூயா. அதனால் 2ஆம் தேதியிலிருந்து அந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, காஸ்பல்ஸ். ஒரு சில ஊரில் நீங்கள் ஐயா எங்களுக்கு காஸ்பல் பண்ண முடியல அப்படின்றவங்க முன்கூறியே தெரிவிங்க. காஸ்பல் பண்ணுறவங்க அந்த கிராமத்தில் ஒரு 4 ஃபேமிலியோ 3 ஃபேமிலியோ இருந்தால் அத்தனை பேரும் சேர்ந்துக்காங்க. அத்தனை பேர் சேர்ந்துன்னு ஒருத்தரையே பாரம் எடுக்காதீங்க. யாருக்கும் எந்த பாரத்தை கொடுக்குறதில்ல. எல்லாம் சேர்ந்துன்னு ஆகாரம் பண்ணுறீங்களோ, இல்லைன்னா சுண்டல் கொடுக்குறீங்களோ, இல்லைன்னா கிண்டல் கொடுக்குறீங்களோ, இல்லைன்னா டீ காஃபி குடிக்கிறீங்களோ, பிஸ்கெட் யாரும் எதுவுமே பொறுத்ததில்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டிங்களா? அதனால் முடிஞ்சால் ஒரு வேலை இந்த டேட்டில் மழை வந்துச்சுன்னா அப்போ மட்டும்னா இருக்காது, காசுல இருக்காது. ஏதோ ஒரு வீட்டில் கேதர் ஆகி அதை நடத்திடுவோம். போஸ்ட்போன் மட்டும் இருக்காது. மை வந்தால் கூட புரிஞ்சுக்காங்க, டேட் இல்லை. இன்னொரு ஒன்று போச்சுன்னா உங்களுக்கு டேட் இல்லை. துணி எங்கள் ஊர் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஆமென். ஒரு சில கிராமங்களில் ஒத்துரே இருப்பாங்க, அங்கே எங்களால் முடியல அப்படின்றவங்க ஃபேமிலியில் ப்ரேயர் வச்சுருங்க, அவ்வளோதான். ஆமென். இப்போ எராண்டப்பள்ளி, குந்தூர் இவங்கெல்லாம் பண்ண முடியலன்னா அவங்க என்ன பண்ணுங்க, ஃபேமிலியில் ப்ரேயர் வச்சுடுங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். மித எல்லாம் முடியுது அப்படின்னா உள்ள கிராமத்தில் நீங்கள் வைங்க. முடிஞ்சால் ஒரு சாமினை கூட நீங்கள் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆமென் சொல்லுங்கள். பனி நிறைய கொட்டி நிற்குது அதனால். ஆனால் ரொம்ப நேரம் இருக்க போகிறதில்ல. 6 மணிக்குள்ளே பிகன் த ப்ரேயர் அண்ட் 8:30க்குள்ளே க்ளோஸ் பண்ணோம். ஏன்னா டெய்லியும் நாங்கள் காஸ்பல் பண்ணுறதுனால டீம் யூத் பசங்கள்லாம் அன்றைக்கி கண்டிப்பாக இந்த 23ஆம் தேதி வரைக்கும் வரணும். எல்லா வாலிபர்கள் எல்லாம் சரியாக 6 மணிக்குள்ளே இங்கே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? அதனால் எல்லாருக்கும் ஓகேவா காஸ்பல் மீட்டிங்ஸு?
கை தூக்கி காமிக்க மாட்டிங்களா? வெரி குட். யாருன்னா வேணான்றீங்களா? முடியாதுன்றீங்களா? அப்படி கூட தூக்குங்க பார்க்கலாம். தோத்திரம். அல்லேலூயா. ரெண்டாவது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உண்டிங்களெல்லாம் ஃபுல்லாக நிரப்பிட்டு தூக்க முடியாமல் தூக்கின்னு வாங்க அப்படின்னு சில்லறைங்களாம் நிரப்பிட்டு கொண்டு வர போகிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சரி, உங்களால் எவ்வளோ ஏந்த முடியுதோ அதுக்காக அதை உண்டி எதுக்கு கொடுக்குறதுனா, கிறிஸ்மஸில் நீங்கள் பாவம் புடவை எடுக்கணும், பேண்ட் ஷர்ட் எடுக்கணும், பிள்ளைங்களுக்கு எல்லாமே இருக்கும். அப்போ போடாதீங்க. அப்போ போட்டிங்களான்னா உங்களுக்கு ப்ரெஷர், உங்களுக்கு பாரம். அதனால தான் ஒரு உண்டி கொடுத்துக்கிறோம். எப்பெல்லாம் இருக்குதோ அப்படி போட்டு வச்சுருந்தீங்கன்னா இப்போ ஈஸியாக இருந்துக்கும். நிறைய பேர் போடாத, கஷ்டம் பாஸ்டர் போடல, இப்போ போட்டால் கஷ்டம். அந்த கஷ்டத்தை இருக்கக்கூடாதுன்னு தான் கொடுத்தோம். அதனால் தயவு செஞ்சு அந்த உண்டியெல்லாம் நிரப்பி நல்லா ப்ராப்பராக உங்கள் பேர் ஏதி, அல்லேலூயா சொல்லுங்கள், ப்ராப்பராக உங்கள் ஊர் ஏதி, உங்கள் பேர் ஏதி. அவன் அல்லேலூயா. அமௌண்ட் ஏத முடியாது, எண்ணி போட்டுருந்தால் ஏத முடியும். நீங்கள் எண்ணாமல் போட்டுருந்தால் ஏத முடியாது. அல்லேலூயா சொல்லுங்கள். இங்கே கவுண்ட் பண்ணி நாங்கள் அதுக்காக இந்த வருஷம் அதிலிருந்து அதிகமாக செலவு பண்ணாமல் வெறும் சப்போஸ் கிறிஸ்மஸ்க்கு மட்டும் பண்ணிவிட்டு ஒரு கேலண்டர்ஸ் அதை மட்டும் போட்டுட்டு சர்ச்சு கட்டுமான பணிக்கு அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். ஏன்னா ஜனவரியில் அதுக்கு ஒரு பிளான் பண்ணி சீக்கிரமாக நம்ம மோல்டு போட போகின்றோம். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுங்களா? கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரே அவரோட பேசுங்க, வாய் திறந்து. பரிசுத்த ஆவியானவரே, என்னை பரலோகத்துக்கென்று முத்திரித்திருக்கிற ஆவியானவரே, எனக்கு லைசன்ஸ், எனக்கு தகுதி உள்ளவனாக ஒரு முத்திரை போட்ட ஆவியானவரே, உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என்னுடைய பேச்சிலோ, என்னுடைய மூச்சிலோ, என்னுடைய பார்வையிலோ, என்னுடைய சிந்தையிலோ, என்னுடைய பிஹேவியர்ஸிலோ, என்னுடைய பர்சனல் வாழ்க்கையிலோ, அப்பா வெளியே வாழ்க்கையிலோ எங்குமே பரிசுத்த ஆவியானவருக்கு பயந்து வாழ்வேன், சந்தோஷப்படுத்துவேன். நான் இனி துக்கப்படுத்த மாட்டேன், விரோதம் பண்ண மாட்டேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் சொன்ன மாதிரி கேட்பேன், கீழ்ப்படிவேன், சந்தோஷப்படுத்துவேன். என்னோடு இருங்க ஆவியானவரே, என்னை வழிநடத்துங்க ஆவியானவரே, என்னை பலப்படுத்துங்க ஆவியானவரே. அப்பா, உமக்கு துக்கம் உண்டாக்குற காரியங்கள் என்னிலிருந்து எடுத்து போட்டு என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி இயேசுவே. என் எஜமானனே, நேசரே, என் துணையாளரே. எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி பாடுங்க. இயேசுவே என் எஜமானனே, நேசரே, என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. சொல்லுங்க எல்லாருமே, இயேசுவே. எல்லாம் வாய் திறந்து, பெரியவர்கள், உள்ள இருக்கிறவர்கள், இதுவரை நிற்பதும் இனிமே நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமே எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றும் இல்லையே, தாங்கி நடத்துவதும் கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றும் இல்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாது. கரங்களை உயர்த்தி பாட சொன்னேன்.
எல்லா கரங்களை உயர்த்தி பாடுங்க. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, இந்த கிருபை இல்லாம. எல்லாம் மேலைக்கு கரங்களை உயர்த்தி எல்லாரும் பார்க்கலாம். சொல்லுங்க, என் எஜமானனே. கரங்கள் இயேசுவுக்கு நேராக உயர்த்தி அவரை பார்த்து பாடுங்க. இயேசுவே எஜமானரே, நேசரே, இயேசுவே எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் வசனம் தொடங்கி 32ஆம் வசனம் வரைக்கும் கடந்த மாதங்கள் முழுவதும் சபைக்கு போதித்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த போதனையிலே ஒவ்வொருவரையும் நிறுத்தி பாதுகாத்து கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரை யாரும் துக்கப்படுத்தாமல், பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துகிறாய், பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாய் எங்களை மாற்றினதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக காணிக்கைகளை நாம் செலுத்தி பாடலை பாடப் போகின்றோம். பிள்ளைகள் வந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள்.